அப்ப கடவுள் உண்மையிலேயே உங்க கடவுளுக்கு தன்னை காப்பாத்திக்கிற சக்தி கூட உங்க கடவுளுக்கு இல்லன்னா அப்ப அது என்ன கடவுள் அப்படிங்கிற கேள்வி ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லாதவங்க கேட்பாங்களா இல்லையா? நீங்க டிசைனா ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி உருட்டுவீங்க. ராமர் கோவில்னு உருட்டுவீங்க. கடைசியில ராமர் பெரிய நாமத்தை சாத்துனாரு. 2024ல ராமர் கோவில் கட்டின அதே அயோத்தி கான்ஸ்டிடியூவன்சில உங்களால ஜெயிக்க முடியலையே. அப்ப உங்க பக்தி எவ்வளவு பெரிய பகல் வேஷம் அப்படிங்கறத மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்களே. சரி, அது சரிப்பட்டு வரலன்னா மகாராஷ்டிரால போய் சித்தி விநாயகரை கையில எடுக்கிறீங்க. ஒரிசால போய் என்ன பேசுறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு தமிழர்கள் மீதும், தமிழர்கள் பண்பாடு மீதும், தமிழ் மொழி மீதும் அக்கறை இருக்கக்கூடியவங்கன்னா, மற்ற மாநிலங்களை போய் தமிழ்ல அசிங்கப்படுத்துவீங்களா? ஒரிசால என்ன பேசுறீங்க? ஒரு தமிழர் ஒரிசா மாநிலத்தை ஆளலாமான்னு பேசுறீங்கல்ல. இது ஜனநாயக நாடு. யார் வேணா எங்க வேணா போய் ஆளலாம். ஏன் ஒரு மோடிக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும்னு ஆசை இல்லையா? அப்ப நாம கேட்கலாம்ல. மோடி என்ன தமிழரா? அவர் எதுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணணும்னு நாம கேட்கலாமா? கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் அந்த ஜனநாயக உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி பேசுறது எவ்வளவு அயோக்கியத்தனம். ரத்ன பண்டாருடைய சாவியை தமிழர்கள் திருடி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தமிழர்களுக்கு திருத்தப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். கர்நாடகால ஏதோ பெங்களூர்ல ஒரு கெஃபேல பாம்பு வெடிச்சதுன்னு உடனே பிஜேபியோட எம்பி அந்த சோபா கரண்ட்லாஜே என்ன பேசுறாங்க? இது கண்டிப்பா தமிழர்கள் செஞ்ச வேலையா தான் இருக்கும். தமிழர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு பேசுனாங்க.